Hi friends, welcome to Tamil Cinema Update. இன்னைக்கு நம்ம எந்த படத்தை பத்தின அப்டேட் பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம கௌதம் கார்த்திக் நாயகன் நடிக்கிற தேவராட்டம் படத்தை பத்தின அப்டேட் தாங்க பார்க்க போறோம். ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் தயாரிக்கிற கௌதம் கார்த்திக் நாயகன் நடிக்கிற படம் தான் தேவராட்டம். குட்டிப்புலி, கொம்பன், மருது, கொடிவீரன் ஆகிய படங்களை இயக்குன முத்தையா தான் இந்த படத்தை இயக்குறாரு. அவரோட அடுத்த படம்னே எதிர்பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்க படம்னு சொல்லாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருது அப்புறம் கொடிவீரன் இந்த ரெண்டு படங்களுமே பார்த்தீங்கன்னா குட்டிப்புலி அண்ட் கொம்பன் லெவலுக்கு வணிக ரீதியாக ரொம்பவே ரீச் ஆகலன்னே சொல்லலாங்க. அதனால கண்டிப்பாக தேவராட்டம் படத்தை நிச்சயமாக வெற்றி பெற செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விடாப்பிடியாக இருக்காருங்க நம்ம முத்தையா. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட பூஜை பார்த்திங்கன்னா சமீபத்தில் நடைபெற்ற நிலையில் தேவராட்டம் படத்தோட கதாநாயகி மஞ்சிமா மோகன் வந்து கமிட் செஞ்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் கௌதம் கார்த்திக் தான் கண்டிப்பாக நாயகன் அப்படின்னு சொல்லியிருந்த நிலையில் நாயகியாக மஞ்சிமா மோகன் கமிட் ஆகிருக்காங்க. இல்லை இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்புவோட அச்சம் என்பது மடமேடா, விக்ரம் பிரபுவோட சத்ரியன், உதயநிதி ஸ்டாலினோட இப்படி வெல்லும் படங்கள் நடித்த நம்ம மஞ்சிமா மோகன் இந்த படத்தை ரொம்பவே எதிர்பார்க்குறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 3 படமுமே அவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு வெற்றி அடையலையாமா. ஸோ இந்த படத்தை அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு வெற்றியாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்பவே சிரமப்பட்டே நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மஞ்சிமா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்பவே பெரிய திருப்பு முனையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களோட சம்பளத்துலேயும் கொஞ்சம் குறைச்சிருக்காங்கன்னா நம்ம மஞ்சிமா. அவங்க இந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு நடிக்கிற இந்த படம் கண்டிப்பாக ரீச் ஆகும்னு நினைக்கிறீங்களா? எங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.